வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய உதவியாளர், இளநிலை உதவியாளர், எழுத்தர் போன்ற பதவிகளுக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, எந்தெந்த சொசைட்டியில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் மூலியமாக ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது டிஆர்பி மூலியமாக ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபஸ்ட்டு எழுதணும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த உதவியாளர், இளநிலை உதவியாளர், எழுத்தருக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பதவிக்கு இப்போ நான் சொல்ல போகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறமா இன்டர்வியூக்கான அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கிரீன் நெட் டெக் சேனல் வீடியோஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இந்த வீடியோக்கு இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் கூட்டுறவுத்துறையில் வெளியிட்டிருக்க உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர், எழுத்தர் போன்ற பதவிகளுக்கான டிஆர்பி அப்ளிகேஷனை எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் செங்கல்பட்டு, ஸோ நான் செங்கல்பட்டில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் செங்கல்பட்டு வெப்சைட் அப்ளை பண்ணிக்கணும். நான் காஞ்சிபுரத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் காஞ்சிபுரத்துடைய டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அங்கே அப்ளை பண்ணணும். இப்போ நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பேர் பக்கத்தில் டிஆர்பி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான டிஆர்பி வெப்சைட் ஃபஸ்ட்டு லிங்க் வந்துடும் சர்ச் ரிசல்ட்டில். அப்படி ஒரு வேளை வரலை அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா rcs.tn.gov.in imp links srbdrb.php இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த வெப்சைட் லிங்க்லாம் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த டிஸ்ட்ரிக்டான டிஆர்பி வெப்சைட் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக இருக்க அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ செங்கல்பட்டுடைய டிஆர்பி வெப்சைட்டை ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாருடைய டிஸ்ட்ரிக்டுடைய ஹோம் பேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹோம் பேஜில் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வேறு எதனா பேஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, உதாரணமாக இப்போ நம்ம டாக்குமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் போகிறதுக்கு இங்கே இருக்க இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 6/8/2025 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். எண்டிங் பார்த்தீங்கன்னா 29/8/2025 மாலை 5:45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸும் இந்த டேட்டுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே பே பண்ணிடணும். இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 11/10/2025 10 AM to 1 PM, அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்காதவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க்கை கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டேட்டா கேட்டிருப்பாங்க. அது கீழே விளம்பர எண்ணு கொடுத்துருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கலாக அது ஃபில் ஆகிருக்கும். நம்ம அது எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா விண்ணப்பதாரர் பெயர் கொடுத்துருப்பாங்க. அங்கே இனிஷியலில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா நேம் ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படின்ற இடத்துல அப்ளிகண்ட்டுடைய நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிறந்த தேதி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மந்த், அதுக்கப்புறமா டேட் சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய பேர் என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களுக்கு கார்டியன் யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாலினத்தை சூஸ் பண்ணணும். அப்ளிகண்ட் என்ன பாலினமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா மேரேஜ் ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணணும். மேரிட்னா மேரிட் கொடுங்க. அங்கே ஸ்பாஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதாவது ஹஸ்பண்ட் இல்லைன்னா மனைவியுடைய பேரை இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அன்மேரிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பிறந்த இடம் கேட்டிருப்பாங்க. ஸோ பர்த்திங் பிளேஸை இங்கே என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா சொந்த மாநிலம் என்னவோ அதை சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சொந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தாய்மொழி என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நேஷ்னாலிட்டியை சூஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா ரிலிஜன் வந்து சூஸ் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்னு வந்து ஒரு செக்ஷன் வரும். அங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வகுப்பு உட்பிரிவுன்னு கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து உங்களுடைய சப்காஸ்ட் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. நீங்கள் பழசை வச்சுருந்தீங்கன்னா ஒன்லி நம்பர் மட்டும்தான் வரும். புதுசை வச்சுருந்தீங்கன்னா டிஎன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே ஐஃபன் இருந்ததுன்னா ஐஃபனை விட்டுட்டு மீதி நம்பர்ஸை மட்டும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். சான்றிதழ் வழங்கிய அதிகாரி அப்படின்ற செக்ஷனில் யார் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த டெஸ்டினேஷனை வந்து இங்கே சூஸ் பண்ணுங்கள். வழங்கப்பட்ட தேதி உங்களுடைய சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ அங்கே என்ன தேதி இருக்கோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. அப்புறமா தாலுக்கா வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்ளிகண்ட் வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஸோ டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டிசபிலிட்டி பர்சன் அப்படின்றதெல்லாம் இங்கே சூஸ் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த டீட்டெயில்ஸும் கேட்காது. அதேமாரி முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இல்லைனா வந்து நோ கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா தேர்வாணையம் அல்லது வேறு எந்த பணி நியமனம் முகமையிலோ தேர்வர்கள் மற்றும் தெரிவர்களின் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ விலகி வைத்தோ அல்லது தகுதியின்மை செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நோ வந்து கிளிக் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் எதனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து வந்து பேன் பண்ணியிருந்தோ ரெஸ்ட்ரிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ மட்டும் வந்து எக்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் அது வந்து யாரும் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பணி விவரம்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து எதனா ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஸ் கொடுங்க. என்ன ஆர்கனைசேஷனில் என்ன பதவியில் எப்போ வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஜாப்லையும் இல்லை அப்படின்னா நோ வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கீழே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது 10th எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். 10ஆம் வகுப்பு பதிவு எண்ணு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய 10th ரிஜிஸ்டர் நம்பர் எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. இது உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிற இந்த ஆர்டரில் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எரர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அப்புறம் பயிற்று மொழி என்னவோ அதாவது மீடியம் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அப்புறமா எஜுகேஷன் போர்டு என்னவோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம 10th டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி அதாவது நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி ஆர் டிப்ளமோ 3 இயர்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஐடிஐ வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஹெச்எஸ்சி வந்து படிச்சிருக்கேன், நான் அதை சூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பயிற்று மொழி வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன் போர்டு என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி வந்து கம்பல்சரி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே நீங்கள் யூஜியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா கோஆப்ரேஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ கோஆப்ரேஷன் முடிக்காதவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த டிகிரியில் எதனா ஒன்று வந்து கம்பல்சரி வந்து படிச்சிருக்கணும். ஸோ நான் இங்கே வந்து யூஜி முடிச்சிருக்கேன். நான் அதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்புறமா அதோடைய முதன்மை பாடம் என்னவோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பாசிங் இயர் என்னவோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி என்னவோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம பயிற்று மொழி வந்து சூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ பயிற்று மொழி என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஆர் இன்டிகிரேட்டட் 5 இயர் பிஜி வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது முதுநிலை அல்லது ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுநிலை பட்டம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் 5 இயர் பிஜி மட்டும்தான் வந்து இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஆர் இன்டிகிரேட்டட் 5 இயர் பிஜி டிகிரி அப்படின்னு வந்து இருந்தது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவில் வந்து அதை ஆட் பண்ணுறேன். எனக்கே இதில் வந்து ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் நான் கொஞ்ச நாள் கழித்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு சொல்லுவோம். ஸோ நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து அப்ளை பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷனை வந்து. அதாவது இன்டிகிரேட்டட் 5 இயர் பிஜி டிகிரி அப்படின்னா யூஜி படிக்காமல் டேரெக்டாக வந்து பிஜி படிக்கிறவங்க அவங்க வந்து 5 வருஷம் இந்த பிஜி வந்து படிப்பாங்க. ஸோ நம்ம என்ட்ரு பண்ணலாமா என்ட்ரு பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணதுனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ நம்ம வந்து இங்கே பிஜியோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிஜி கொடுத்தவங்களுக்கு வந்து பிஜி முடிச்சிருந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பிஜி வந்து முடிச்சிருந்து நான் ஃபில் பண்ணலை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ எடிட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிங்க.
இல்லைனா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோடைய இந்த டிஆர்பியோடைய ஹெல்ப் ஜிமெயில் அட்ரஸ் வந்து இருக்கும், இல்லை ஃபோன் நம்பர் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்போ எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கே வந்து பிஜி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் பிஜி முடிச்சிருக்கேன், ஸோ அதோடைய டீட்டெயில்ஸை நான் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ன பிஜி முடிச்சுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு முதன்மை பாடம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அப்புறம் தேர்ச்சி பெற்ற வருடம் மற்றும் மாதத்தை வந்து இங்கே சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பயிற்று மொழி என்னவோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஜி படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து இங்கே சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய பிஜி சர்டிஃபிகேட் நம்பர் அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்காக வந்து கருதப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் கீழே நடத்தக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்காக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி ஹையர் டிப்ளமோ இன் நடேசன் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்காக வந்து எடுத்துப்பாங்க. பிகாம் ஹானர் வித் கோஆப்ரேட்டிவ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சதா வந்து அர்த்தம். எம்காம் வித் கோஆப்ரேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சதா வந்து அர்த்தம். எம்ஏ கோஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கோஆப்ரேஷன் முடிச்சதா வந்து அர்த்தம். அதேமாதிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆப்ரேஷன் வைகுண்ட மேத்தாவில் படிச்சிருந்தீங்க, அதாவது பூனேயில் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து அங்கே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சதா வந்து அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் கோஆப்ரேஷன் இன் எனி யூனிவர்சிட்டி. ஸோ யூஜி வந்து நீங்கள் எதனா ஒரு யூனிவர்சிட்டியில் கோஆப்ரேஷன் சப்ஜெக்டோட படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீங்கள் கோஆப்ரேஷன் முடிச்சதாக வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ கோஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட் சப்ஜெக்ட் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் ட்ரைனிங் முடிச்சதாக வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க. பிகாம் டிகிரி வித் கோஆப்ரேஷன் சப்ஜெக்ட் ஷுட் பி பாஸ்ட் புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட் சப்ஜெக்ட். பிகாமில் நீங்கள் புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட் சப்ஜெக்ட்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சதாக வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்போது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் கூட்டுறவு பட்டய படிப்பு நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழியோ படித்து கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அகாடமிக் இயரில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் கொடுங்க. ஸோ என்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கேட்கும், அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நோ வந்து கிளிக் பண்ணிங்க. நோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே குறிப்பிட்ட பட்டியலில் ஏதாவது ஒன்றில் படித்து முடித்திருக்கலாம்னு வந்து கேட்டிருப்பாங்க. அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன டிப்ளமோ படிச்சிருக்கீங்க ஆர் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் பிகாம் ஹானர், எம்காம் கோஆப்ரேஷன் அதுமாதிரி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டிசிஎம் சொல்லக்கூடிய இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் வச்சுருந்தீங்களா அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் வச்சுருக்கேன், ஸோ நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் வந்து இங்கே இன்ஸ்டியூட் நேமை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருந்தது அப்படின்னா ஸோ அதுமாரி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதோடைய ஃபஸ்ட்டு செமஸ்டர் மார்க் ஷீட் வந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இளநிலை படிப்பினை 10th +2 ப்ளஸ் பட்டம், அதாவது 10வது 12வது அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருக்கீங்களா அல்லது 10வது டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த டைப்பில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நான் இந்த சேம் டைப்பில் தான் படிச்சிருக்கேன், நான் அதுக்கு வந்து எஸ் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிஎஸ்டிஎம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1வதுலேருந்து இங்கே குறிப்பிட்டிருக்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி. ஸோ நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டேன், டிகிரி வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இல்லை நடுவுலையே வந்து நீங்கள் 8வதோ இல்லை 10வதோ 12வதோ ஏதோ ஒன்றத்தை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் அதுக்கப்புறமா நான் தமிழ் மீடியத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இங்கே வந்து நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். நான் பிஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் பண்ணேன் ப்ரோ, ஆனால் நான் யூஜி வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்னா பிஎஸ்டிஎம்க்கு வந்து எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இங்கே நான் எலிஜிபிள் கிடையாது, அதனால் நோ கொடுத்துட்டேன். அப்புறமா தொடர்பு முகவரி வந்து கேட்டிருப்பாங்க, அங்கே வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிங்க. அட்ரஸ் லைன் 1 அப்படின்றதால ஃபஸ்ட்டு நான் டோர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வில்லேஜ் நேம்
அதுக்கப்புறமா போஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மாநிலம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இப்போ உங்களுடைய தொடர்பு முகவரியும் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் வந்து சேமாக இருந்ததுன்னா இங்கே இருக்க இந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணால் போதும். ஒருவேளை இப்போ நான் தங்கிக்கிற அட்ரஸ் வந்து இது, அதாவது கரண்ட் அட்ரஸ். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜாபுக்காகவோ இல்லை படிக்கிறதுக்கோ வேறு எதுக்கோ வந்து தங்கி படிப்பீங்க. ஸோ அப்போ வந்து தொடர்பு முகவரியும் வந்து இங்கே கொடுக்கணும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. உங்களுடைய நிரந்தர முகவரி, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய சொந்த ஊர் என்னவோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். இது இப்போ வந்து நான் காஞ்சிபுரத்துக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், இப்போ நான் காஞ்சிபுரத்துலேயே தங்கி அங்கே வந்து படிக்கிறோம் இல்லை வேலை செய்கிறேன் அப்படின்னா, அப்போ என்னுடைய ஆதார் கார்டுலையோ இல்லை என்னுடைய ஏதோ ஒரு ப்ரூஃபில் வந்து நான் அட்ரஸ் வந்து மாற்றி வச்சுருப்பேன். நான் எக்ஸாம் எழுத போகிறத இப்போ நான் காஞ்சிபுரத்தில் தான் எழுத போகிறேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இங்கே என்னுடைய தொடர்பு முகவரியில் வந்து நான் காஞ்சிபுரம் அட்ரஸ் வந்து கொடுத்துருவேன். இங்கே பர்மனெண்ட் அட்ரஸில் என்னுடைய செங்கல்பட்டு அட்ரஸ் வந்து கொடுத்துருவேன். இப்போ வந்து நீங்கள் தஞ்சாவூர், கும்பகோணம் இல்லை வேறு எதனா திண்டுக்கல் அதுமாரி டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுடைய சொந்த ஊராக இருக்கலாம். ஒரு ஜாப்புக்காக இல்லை படிக்கிறதுக்காக நீங்கள் சென்னைக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ சென்னையோடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் சென்னையில் தங்கியிருக்கேன் அந்த அட்ரஸ் தொடர்பு முகவரியிலையும் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் தஞ்சாவூர், கும்பகோணம், திண்டுக்கல் அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இந்த பர்மனெண்ட் அட்ரஸில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே சேம், அதனால் நான் இங்கே வந்து டிக் பண்ணிக்கிறேன். இங்கே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் தான். அப்ளிகண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். அந்த எக்ஸாமுக்கான அந்த ரிமைண்டர் மெசேஜ், அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அண்டு ஜிமெயில் அட்ரஸ்க்கு தான் வந்து வரும். முக்கியமாக ஜிமெயில் அட்ரஸ்க்கு தான் வந்து வரும். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகண்ட்டுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க. நீங்கள் வந்து சென்டருடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துடாதீங்க. சென்டர்னா நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுற சென்டருடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துடாதீங்க. அப்ளிகண்ட்டுடைய இமெயில் அட்ரஸ் என்னன்றதை வாங்கி கொடுங்க. இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஜிமெயில் அட்ரஸோட யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து நோட் பண்ணி கொடுத்துருங்க அவங்க கையில். நான் இங்கே வந்து என்னுடைய ஜிமெயில் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோவிலே வந்து சொல்லிட்டோம் ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ இருக்கணும், சிக்னேச்சர் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே கொடுத்துருக்காங்க. 50 KB வந்து இருக்கணும், ஜேபிஇஜி இல்லை பிஇஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபோட்டோவை சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறமா டாக்குமெண்ட் அப்லோடிங் பேஜுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய கோஆப்ரேஷன் முடித்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிகாம் கோஆப்ரேஷன் அல்லது பிகாம் ஹானர் கோஆப்ரேஷன், எம்காம் கோஆப்ரேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சல்டிங் மார்க் ஷீட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அதாவது ஓவரால் மார்க் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பேஜஸ் அல்லது மல்டிபிள் மார்க் ஷீட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை எல்லாமே ஒரே சிங்கிள் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ண சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்கே டிசிஏ முடித்த சர்டிஃபிகேட்டே இருக்குது. ஸோ நான் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். நீங்கள் யூஜி பிஜி ரெண்டுமே முடிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து உங்களுடைய யூஜி அண்ட் பிஜி ப்ரொஃபஷனல் அல்லது கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 KBக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் வந்து இருக்கணும். அதேமாதிரி மேலே கோஆப்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் மல்டிபிள் ஷீட்டாக இருந்ததுன்னா அது 600 KBக்குள்ளே வந்து இருக்கலாம். அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த செக்யூரிட்டி கேப்சர் கோடை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். இந்த கேப்சர் கோடை வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சப்மிட் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க இந்த அக்செப்ட் அண்ட் டேர்ம்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பேஜ் வந்து வரும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத இங்கேயே வந்து செக் பண்ணிக்கங்க. தப்பு இருந்ததுன்னா இப்போயே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா பேரில் வந்து மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பேக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த ஸ்பெல்லிங்கை வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கேயே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்பி வந்து சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ வந்து ஓகே கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான பேஜ் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு பேமெண்ட்டுக்கான பேஜ் வந்து வரும். இங்கே இருக்க இந்த பே நவ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது எதனா எரர் காமிச்சிது, பேமெண்ட் ஆன மாரி காமிக்குது, டெபிட் ஆன மாரி காமிக்குது, ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல் வரல அப்படின்னா
ஸோ 48 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இங்கே இருக்க இந்த பே பட்டனை கிளிக் பண்ணி எனக்கான பேமெண்ட்டை வந்து நான் பண்ணிக்கிறேன். நான் கியூஆர் கோடு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த டவுன்லோட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸை வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஆர்பி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். ஸோ மெயில் அட்ரஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்பாக்ஸில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் வந்து லாகின் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் திரும்பவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இதே யூசர் ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்ன பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து கிரீன் நெட் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.